கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களுக்கு காணும் பொழுது அதிக மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகளிலிருந்து நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். 2ஆம் அதிகாரத்தில் நிற்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசித்துவிட்டு இன்றைய நாளின் செய்தியை தொடர்வோம். அப்போஸ்தலர் 2 எடுத்துக்கொள்ளுங்கள். வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மெஜையில் இருக்க வேண்டும். நான் வாசிக்கும் பொழுது இந்த வசன தொகுப்புகளை நீங்கள் என்னோடு சேர்ந்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:36 முதல் 41 வரை. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். மிக முக்கியமான ஒரு வேத பகுதி. பலவிதமான கிறிஸ்தவ கொள்கைகள் விளையாடக்கூடிய ஒரு பகுதி. பலர் இந்த பகுதியை வாசித்து சந்தோஷப்படுகிறார்கள், சிலர் இந்த பகுதியை வாசித்து குழம்புகிறார்கள் என பலவிதத்திலே வேத புரட்டுகள் தாண்டவமாட பிசாசு பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதி. எனவே இந்த பகுதி ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சரி, முதலாவதாக ரட்சிக்கப்படுவது எப்படி என்பதை சுருக்கமாக பார்த்துவிட்டு இந்த செய்தியை தொடர்வோம். அப்போஸ்தலர் 2 உங்களுடைய விரல் இருக்கட்டும், புக் மார்க் போல. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிப்பை கொடுப்பது கிருபை. ஐயா, விசுவாசம் கொஞ்சம் கழித்து பார்ப்போம். 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார்.
செய்வார் அல்ல, செய்தார். ஆல்ரெடி சீட்டட். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று தொடர்ந்து நாம் வசிக்கிறோம். கிருபையினாலே ரட்சிப்பு. ரட்சிப்பை தேவனுடைய கிருபை கொடுக்கிறது. ரட்சிப்பை நம்முடைய விசுவாசம், தேவன் நமக்கு தந்த விசுவாசம் வாங்குகிறது. கிருபை ரட்சிப்பை வழங்குகிறது, விசுவாச ரட்சிப்பை வாங்குகிறது. தேவனுடைய கிருபை ரட்சிப்பை கொடுக்கிறது. எப்படி? தேவ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல என்று வேதத்தில் வசிக்கிறோம். சன்மார்க்க கிரியைகளினாலும் உண்டானதல்ல, சடங்காச்சார கிரியைகளினாலும் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. தான தர்மங்களினாலே உண்டானதல்ல, தசம பாகங்களினாலே உண்டானதல்ல, தரிசன காட்சிகளினாலே உண்டானதல்ல, தண்ணீர் ஞானஸ்நானங்கள் எடுப்பதினாலும் உண்டானதல்ல, தங்க நகைகளை கலற்றுவதினாலும் உண்டானதல்ல. இது உங்களால் உண்டானது அல்ல, இது கிறிஸ்துவால் உண்டானது. ஆண்டவர் நமக்கு தந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அந்த கிருபையினால் கிடைக்கப்பெறும் ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொள்கிறோம். அவ்வளவுதான். செய்ய வேண்டியது என்ன? பாவங்களிலிருந்து மனம் திரும்பி, பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து மனம் திரும்பி, பழைய மதத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். ஐயா, வேதத்தில் ஒரு வசனம் இருக்கியா, அதை வச்சு குழப்புறாங்க ஐயா. என்ன வசனம்? ஆமாம், இந்த ஸ்நானம் எடுக்காமல், ஸ்நானம்னா ஞான ஸ்நானம் எடுக்காமல், அதுவும் முழுக்க ஞான ஸ்நானம் எடுக்காமல் ரட்சிப்பு கிடையாதாமே, பரலோகத்துக்கு போக முடியாதாமே. யார் சொன்னாங்க? அவர் சொன்னார்யா. அவர் சொன்னாரா? ஆவியானவர் சொன்னாரா? ஆவியானவர் சொன்னாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? வேதம். வேத வாக்கியங்களெல்லாம் தேவாவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது, அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அவங்க என்ன சொன்னாங்க? மார்க் 16:16 பாருங்க. அரைகுறை விசுவாசத்தின் அடிப்படையிலேயே ஆத்துமாக்களை குழப்பக்கூடியவர்கள் இன்று பெருகி விட்டார்கள். மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அவ்வளோதான் சொல்லுவாங்க. அடுத்த பகுதியை சொல்லவே மாட்டாங்க. அடுத்த பகுதிக்கு என்ன? அதே வசனம்தான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான், ஞானஸ்நானம் பெறாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்படியே சொல்லியிருக்கு. ரெண்டு காரியம். முதலாவதாக விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். எதுக்கு இப்படி சொல்கிறார் ஆண்டவர்? ஏன்னா சிலருக்கு ஞானஸ்நானம் பெற்றாச்சுன்னா போதும், அப்போ ரட்சிக்கப்படலாம், முத்தி பெறலாம், பரலோகத்துக்கு போகலாம் என்று ஞானஸ்நானம் பெறுவதற்காக அங்கும் இங்கும் ஓடுவார்கள். 7-8 ஞானஸ்நானம் எடுத்தவர்களும் உண்டு. ஒரு காலத்தில் யோவாஸ்நானன் அழைப்பு விடுக்கும்போது சர்ப்பங்களே, விரியம்பாம்பு குட்டிகளே என்று சொல்லி மக்களை அழைத்தான். அவர்களெல்லாம் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஏன்? ஞானஸ்தானம் பெற்றால் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி வந்தவர்கள். ஆஹா, அவர்களை பார்த்து யோவான் சொன்னது, மனம் திரும்புங்க, விசுவாசிங்க. அதை விட்டுட்டு சும்மா ஞானஸ்தானம் பெற்று என்ன பிரயோஜனம்? தண்ணியால் பிரயோஜனம் இல்லையே, ரத்தத்தால் தானே பிரயோஜனம். ரட்சிக்கப்படுவதற்கு அடிப்படை தண்ணீர் அல்ல, செந்நீர். சிலுவையில் ஆண்டவர் சிந்திய செந்நீர். மீண்டும் அந்த வசனம் மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ, ஞானஸ்நானம் பெறாதவனோ அல்ல, விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பலவிதமான குழப்பங்களை பண்ணக்கூடிய ஆட்கள் உண்டு. என்ன? அந்த வசனங்களை இன்னொரு தடவை வாசிப்பதற்கு பதிலாக வேதத்தில் நீங்களே பாருங்கள். முதலாவதாக மனம் திரும்பி என்ற வார்த்தை, இயேசுவின் நாமம் என்ற வார்த்தை, மூன்றாவதாக ஞானஸ்நானம் என்ற வார்த்தை, பிறகு பரிசுத்தாவி என்ற வார்த்தை, பிறகு வாக்குத்தத்தம் என்ற வார்த்தை, இப்படி பல வார்த்தைகள் நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே நாம் கண்டோம். இந்த ஒவ்வொரு பகுதியும் நாம் பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். முதலாவதாக 37ஆம் வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது, எதை கேட்ட பொழுது? பேதுருவின் நீளமான பிரசங்கம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதே. இதையெல்லாம் அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இவர்கள் வசனத்தை கேட்ட பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த 2ஆம் அதிகாரத்தில், 7ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2 நீளமான ஆழமான இதே மாதிரிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை
ஸ்தேவான் பண்ணுகிறான். அவன் பண்ணி முடித்தவுடனே பிரசங்கியாரை என்ன பண்ணலாம் என்று அவர்கள் யோசித்ததாக பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் எழுப்புதல், 7ஆம் அதிகாரத்தில் எதிர்ப்பு. பிரசங்கியாரையே கல்லெறிந்து கொண்டு போட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு அதிகாரத்தில் எழுப்புதல், இன்னொரு அதிகாரத்தில் எழுப்புதல். அப்படின்னா எழுப்புதலுக்கு அடிப்படை தனிப்பட்ட ஒரு ஊழியக்காரனுடைய தரமோ வரமோ அல்ல, தேவ சித்தம், தேவ நேரம். ஒரு கூட்டத்தில் மனம் திரும்பினார்கள், இன்னொரு கூட்டத்தில் மனம் திரும்பவில்லை, கல்லெறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, அந்த வசனங்களுக்கு மீண்டும் வருவோமே. 37ஆம் வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது, எவர்கள் சபையினரா? இல்லை. சிஎஸ்ஐ சபையினரா? இல்லை. கத்தோலிக்க சபையினரா? இல்லை. சிஎன்ஐ மெதடிஸ்ட் பாப்டிஸ்ட் சபையினரா? இல்லை. பெந்தகோஸ்த சபையினரா? இல்லை. ஏஜி சிபிஎம் சபையினரா? இல்லை. யார் அந்த அவர்கள்? எவர்கள் கேட்டார்கள்? 36 பாருங்கள். ஆகையினால் நீங்கள்னா சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கொன்ற அவர்கள் கொலைகாரர்கள். திரும்ப அதே 36ஆம் வசனம். இதை கொலைகாரர்களாகிய நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார், இயேசுவை கொலை செய்த இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமா அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்ட பொழுது, எவர்கள்? இயேசுவை கொலை செய்த இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் குடும்பத்தார் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை கொலை செய்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரியுதா? புரியணுமே. வேதத்தில் இருக்க பரிசுத்த ஆவியானவர், தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர் ஆச்ச உங்களுக்கு தெளிவை வேளையில் கட்டளையிட்டிருப்பார. சபையார் அல்ல, கொலைகாரர்கள் கேட்ட பொழுது அவங்கள்ட்ட பேதுரு என்ன சொல்றான்? 38. பேதுரு அவர்களை நோக்கி, கொலைகாரர்களாகிய இஸ்ரவேல் குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் மனம் திரும்புங்க. சபையாரை பார்த்து சொல்லல, ஒரு தடவை ஞானஸ்நானம் பெற்றவங்களை பார்த்து சொல்லல, சாதாரண மக்களை பார்த்து சொல்லல, சாதாரண புறஜாதிகளை பார்த்து சொல்லல, கொலைகாரர்களை பார்த்து கொடுக்கப்பட்ட கட்டளை. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல என்ன செய்யணும்? நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதாக பார்க்கிறோம். பாவத்தை விட்டு திரும்பி இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பூரணமாக அர்ப்பணியுங்கள் என்பது பொருளாகும். பாவத்தை விட்டு, பாவ பழக்க வழக்கங்களை விட்டு, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு, பழைய மதங்களை விட்டு நீங்கள் பிரிந்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஐயா, அடுத்த குழப்பையா, மனம் திரும்பி சொல்லியாச்சு. இப்போ இயேசுவின் நாமம். அப்போ நம்ம பாஸ்டர்மார்கள்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கறது எப்படி? இயேசுவின் நாமத்தினால இல்லை, பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற தெரித்துவ நாமத்தில். இங்கே பேதுரு இயேசுவின் நாமம்னு சொல்கிறாரு. அப்போ எதையா சரி? இயேசுவின் நாமம் சொல்லிட்டு அலையிறாங்களே. ஜீசஸ் ஒன்லின்னு ஒரு குரூப்பே இருக்க, யூனிடேரியனிசம் அப்படின்னு உண்டாயிருக்க. அப்போ எந்த முறையில் ஞானஸ்நானம் எடுப்பது சரி? இயேசுவின் நாமமா, பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்னும் திரித்துவ நாமமா? எது சரி? இயேசுவின் நாமம் என்று பேதுரு சொல்வது ஒரு சொல் வழக்கு, எ வே ஆஃப் டெல்லிங். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரை அவன் மறுதளிக்கவில்லை. இந்த கட்டத்தில் இயேசுவின் நாமம் என்று சொல்லி இரட்டை அழுத்தங்களிலே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கிறான். பிதாவை அவன் மறுதளிக்கவில்லை, பரிசுத்தாவியானவரை அவன் மறுதளிக்கவில்லை. ஆனால் இந்த இயேசுவை கொலை செய்தார்களே இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுக்கு இயேசு என்ற நாமம் பிரச்சனையான ஒரு நாமம். பிதா அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர் யெகோவா, அவர் கர்த்தர், பிதாவாகிய தேவன், பிரச்சனையே இல்லை. பரிசுத்தாவியானவர் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இயேசு தச்சனுடைய குமாரன், மரியாளின் மைந்தன், பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறவன், சமாரியன், போஜன பிரியன், மதுபான பிரியன், நாசரேத்திலிருந்து நன்மை வராது. இயேசு பிரச்சனையான நாமம். கொலை செய்தார்கள். அந்த இயேசு கர்த்தர் என்பதை வலியுறுத்தத்தக்கதாக, இரட்டை அழுத்தங்களோடு வலியுறுத்தத்தக்கதாக இயேசுவின் நாமம் பேதுருவால் உச்சரிக்கப்படுகிறது. ஆமா, இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க?
காலையில் ஐயா 4 இட்லி சாப்பிட்டோம். 4 இட்லி மட்டும்தான் சாப்பிட்டீங்களா? சட்னி சாப்பிடலையா? சாம்பார் சாப்பிடலையா? ஐயா இட்லின்னு சொன்னா எல்லாம் தான் ஐயா. இது ஒரு சொல் வழக்கு. அதுபோல் இயேசுவின் நாமம்னா எல்லாம் தான். எல்லாம்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். அந்த கொலைகாரர்களுக்கு இயேசுவின் நாமத்தை குறித்த தன்மை, நன்மை, உண்மை, வன்மை இதையெல்லாம் புலப்படுத்தத்தக்கதாக பேதுரு உச்சரிப்பதாக பார்க்கிறோம். ஐயா அப்படின்னா பேதுரு பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் இந்த திரித்துவ நாமத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு விசுவாசி, வலியுறுத்தக்கூடிய ஒரு ஊழியக்காரர். அப்படித்தானே ஐயா? ஆமாம். சந்தேகம் இருக்கா? அப்போ பேதுரு 2 நிருபங்களை எழுதினானே, 1 பேதுரு 2 பேதுரு. அதை கொஞ்சம் பார்த்துருவோமா? அதை கொஞ்சம் பார்த்தா விஷயம் நல்லா புலப்படுமே. 1 பேதுரு 1 எடுத்துக்கிடுங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் பேதுரு திரித்துவ நாமத்தை விசுவாசித்த ஊழியக்காரனா, சீஷனா, அப்போஸ்தலனா என்பதை பார்க்க போகிறோம். 1 பேதுரு 1, 2 இந்த 3 பெயர்களை நீங்கள் அண்டர்லைன் பண்ணலாமே உங்கள் வேதத்தில், அடிக்கொண்டு போட்டுக்கொள்ளலாம். 1 பேதுரு 1, 2 பிதாவாகிய தேவனுடைய பிதா, அண்டர்லைன். பிதா இருக்காரா? முன்னறிவின்படியே ஆவியானவரின், பரிசுத்தாவியானவர் இருக்காரா? அண்டர்லைன். பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்து குமாரன் இருக்காரா? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கக்கூடிய, அறிவுறுத்தக்கூடிய பேதுரு என்று சொல்லி அவனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக மனம் திரும்பி விளக்கினோம், இயேசுவின் நாமம் விளக்கினோம், ஞானஸ்நானம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். அந்த காலத்தில் பேதுரு இயேசுவின் நாமத்தை மட்டும் வலியுறுத்தியதற்கு காரணம், இயேசுவின் நாமம் அக்காலத்தில் உள்ள கொலைகாரர்களால், இஸ்ரவேல் குடும்பத்தாரால் புறந்தள்ளப்பட்டது. அதை மீண்டுமாக பேதுரு வலியுறுத்துவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, இயேசுவின் நாமம் அங்கே பேதுருவால் சொல்லப்படுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, ஆமாம், இந்த ஞானஸ்நானம் பெற்றால்தான் பரிசுத்தாவியை பெற முடியும்னு சொல்கிறாங்களே ஐயா. நீங்களாம் ஞானஸ்நானம் பெறணும்னா உங்கள் சபையில் பெற்றீங்களே அந்த ஞானஸ்நானம், சின்ன பிள்ளை ஞானஸ்நானம், சிசுக்களின் ஞானஸ்நானம், குழந்தை ஞானஸ்நானம், அதெல்லாம் தப்பு. யார் சொன்னா? பைபிளில் இருக்க அப்படி தப்புன்னு ஆவியானவர் சொல்லியிருக்காரா? எப்படியோ அதெல்லாம் தப்பு. எப்படி ஞானஸ்நானம் பெறணும் அப்படின்னா, வயது வந்த ஞானஸ்நானம், மனம் திரும்பித்தான் ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் பெற்றாதான், அதுவும் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றதான் பரிசுத்தாவி கிடைக்கும். கிடைக்கும்னு சொல்லக்கூடாது, கிடைப்பார்னு சொல்லணும். த ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் இட் பட் ஹி. பரிசுத்தாவியானவர் அது அல்ல, அவர். சத்திய ஆவியாகிய அவர். ஆவியானவர் நீ சொல்லி பழகுங்க, பரிசுத்தாவியானவர் நீ சொல்லி பழகுங்க, உங்க நாக்கு திருந்தட்டும். சரி, இதில் உள்ள கள்ளப்போதனை என்ன? ஆவியானவர் வேணும்னா ஞானஸ்நானம் பெறணும், அப்படியா? அப்போ அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாருங்களேன். அங்கே நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் கவனமாக கவனிச்சாதான் கேள்வியும் விளங்கும், கேள்வியும் விளங்கும், உங்களுக்கு பதிலும் விளங்கும். சரியா? அப்போஸ்தலர் 10 எடுங்க. இதே பேதுரு தான் இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறான். ரோமர்களுக்கு, கொர்நேலியு வீட்டாருக்கு பிரசங்கம் பண்ணுறான். அப்போஸ்தலர் 10:44 முதல் எடுத்தாச்சா? இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். இறங்கினாரா? வந்தாச்சா? பெற்றாங்களா? பரிசுத்தாவியானவர் இறங்கினார். சரி, 45 அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்தசேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்தாவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டது. வந்தாச்சு. பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். 47 பாருங்க. இதுதான் கேள்விக்கு பதில். 47 அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற, ஏற்கனவே பெற்றாச்சு, பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான்னு வாசிக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றதுனால பரிசுத்தாவியா? பரிசுத்தாவியானவரை பெற்ற பிறகு ஞானஸ்நானமா? முதலாவதாக பரிசுத்தாவியானவரை பெற்றார்கள், இரண்டாவதாக ஞானஸ்நானம் பெற போனார்கள். ஆவியானவருடைய வருகை ஞானஸ்நானத்துக்கு கட்டுப்பட்டதல்ல. மெய்ப்பொருள் ஆவியானவர், ஜடப்பொருள்
தண்ணீர் ஞானஸ்நானம், மெய்ப்பொருளாகிய ஆவியானவருடைய வருகை ஜடப்பொருளாகிய தண்ணீருக்கு கட்டுப்பட்டதல்ல. ஏற்கனவே ஆவியானவரை பெற்றார்கள், பிறகு ஞானஸ்நானம் பெற போனார்கள். எனவே எங்க சர்ச்சில் வந்து, எங்க குழுவில் வந்து, எங்க ஜபப்பறையில் வந்து ஞானஸ்நானம் பெற்றாதான் உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும் என்று சொல்வது முட்டாள்தனம், வேதத்திற்கு புறம்பான போதனை. வேதத்தில் ஒரு வசனத்தை 2 வசனத்தை பிடிச்சுக்கிட்டு, ஒரு பகுதியை 2 பகுதியை பிடிச்சுக்கிட்டு ஒரு கொள்கையை உருவாக்க கூடாது. சரியா? அப்போ இன்னும் 5வதாக இன்னொரு வார்த்தை. இப்போ என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் பார்த்தோம்? முதல்ல மனம் திரும்பி, 2வது இயேசுவின் நாமம், 3வது ஞானஸ்நானம், 4வது பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் குறித்து நீளமாக ஆழமாக பல செய்திகளில் நாம் பார்க்க இருக்கிறோம். எதெல்லாம் உங்களுக்கு குழப்பமாக தோன்றுகிறதோ, எந்தெந்த வசன பகுதிகளை வைத்து குழப்பி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சாவு மணி காத்திருக்கிறது. கொஞ்ச நாட்கள் கழித்து எல்லா இந்த கான்ட்ரோவர்சியலாக பேசுகிறாங்களே, அவங்க பேசக்கூடிய கான்ட்ரோவர்சியல் என்று நினைக்கக்கூடிய, கடினமாக நினைக்கக்கூடிய வசனங்களுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்கள் வரப்போகிறது பரிசுத்த ஆவியானவருடைய துணையினாலே. சரி, இன்னொன்று 5வதாகவும் பார்ப்போமே. முதல்ல மனம் திரும்பி, 2வது இயேசுவின் நாமம், 3வது ஞானஸ்நானம், 4வது பரிசுத்தாவி, 5வதாக வாக்குத்தத்தம். யாருக்கு? 39. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். இந்த பிள்ளைகளுக்கும்ங்கிற வார்த்தையை நீங்கள் அடிக்கோடு போட்டுக்கொள்வது நல்லது. விஷயம் இருக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும். அதை வேணா யாவருக்குங்கிறத புறஜாதிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். புறஜாதிகளுக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, புறஜாதிகளுக்கு, 3 பேருக்கும் சொந்தமானது என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் தெளிவாக விளங்கி கொள்ளுகிறோம். ஞானஸ்நானம் ஒருவரையும் ரட்சிக்காது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதங்களை முத்தமிட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டாளே, ஞானஸ்நானம் பெற்றாளா? இல்லையே. சகையை பார்த்தாண்டு சொன்னார், அவன் வீட்டுக்கே இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னாரு. ஞானஸ்நானம் பெற்றார்களா? இல்லையே. அதுவும் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஞானஸ்நானம் பெறவில்லையே, ரட்சிக்கத்தானே பட்டார்கள். ஆக ரட்சிப்புக்கும் ஞானஸ்நானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஞானஸ்நானம் பெற்றதினாலே ரட்சிப்பு அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய ரட்சிப்பின் செய்தியை உலகத்திற்கு சாட்சியாக அறிவிக்க எல்லாரும் அல்ல, சிலர் ஞானஸ்நானம் பெற்றதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஞானஸ்நானம், பரிசுத்தாவியானவர், அபிஷேகம், இந்த காரியங்களை எல்லாம் குறித்து வருங்காலத்திலே தெளிவாக நாம் கற்போம். சரியா? ஆக இப்பொழுது மட்டிலே நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது, ஞானஸ்நானம் பெற்றதினாலே ரட்சிப்பு பரிசுத்தாவியானவர் அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவியானவரை பெற்றவர்கள் சாட்சியாக உலகத்தில் வாழ, நாங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகள் என்று சொல்ல தங்களுடைய உள்ளான அனுபவத்தை வெளியரங்கமாக அவர்கள் வெளிப்படுத்தியது ஞானஸ்நானம் என்று சொல்லி நாம் கூறலாம். சரி, ஆக இதுவரை நாம் பார்த்தது 5 காரியங்கள். ஓரளவு தான் பார்த்தோம், பேரளவு நாம் பார்க்க இருக்கிறோம். மனம் திரும்பி, இயேசுவின் நாமம், ஞானஸ்நானம், பரிசுத்தாவி, பிறகு வாக்கு தத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இது மட்டுமல்ல, மனம் திரும்புதல் என்பது தொடர் அனுபவம். அது ஒரு நாள் அனுபவம் அல்ல, ஒவ்வொரு நாளின் அனுபவம். கீப் ரிப்பென்டிங், கீப் ஆன் ரிப்பென்டிங். அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். சரி ஐயா, இந்த வாக்கு தத்தமானது உங்களுக்கும் அப்படின்னு இருக்கு. அது அந்த கொலைகார இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பினார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். சரி, பிறகு புறஞ்சாதிகள் என்று சொன்னீர்கள். அதுவும் ஆண்டவரை அறியாதவர்கள், அவர்களுக்கும் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் பிற்றைய நாட்களிலே சொந்தமாயிற்று. பின்ன பிள்ளைகளுக்கு நீ சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் என்பது 2 வகைப்படும். 2 வகைப்படும். ஒரே ஒரு வகை பற்றி மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா சபையினரும் ஒரே ஒரு வகைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு வகையை சொல்லுவார்கள், விளக்க தெரியவில்லை. என்னென்ன வகைகள்? முதலாவதாக ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கேற்ற அடையாளம், இதை சொல்வாங்க. 2வதாக உடன்படிக்கையின் அடையாளம்,
இதை சொல்ல மாட்டாங்க. சொல்றவங்களுக்கு விளக்கவும் தெரியாது. இன்றைக்கு விளக்க போறோம். முதலாவதாக, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அடையாளம். இந்த கொலைகாரர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். புறஜாதிகள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவிசுவாசிகள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். மற்ற மதத்தினர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம். இதை குறித்து உங்களில் யாருக்கும் சந்தேகம் இருக்காது என்று நம்புகிறேன். சரி, உடன்படிக்கையின் அடையாளம் சொன்னீங்களே, அது என்ன? 1 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு, அது உடன்படிக்கையின் அடையாளமா என்பதை பார்த்து விடுவோமே. முதல்ல பார்த்துட்டு திரும்ப ஞானஸ்நானத்துக்கு வருவோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19 முதல், அந்த ஆவியிலே அவர் போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். பிரசங்கித்தார் என்ற வார்த்தையை அறிவித்தார் என்று மொழிபெயர்த்தால் இன்னும் சால சிறப்பாக இருக்கும். நான் உயிர்த்தெழுந்தேன் என்று சொல்லி கீழ்ப்படியாமல் போன ஆவிகளுக்கு அறிவித்தார். ஒரு மனுஷன் மனம் திரும்பாமல் நரகத்துக்கு போன பிறகு, காவலுக்கு போன பிறகு, பாதாளத்துக்கு போன பிறகு அவன் மனம் திரும்புதலுக்கோ பிரசங்கம் கேட்பதற்கோ அவனுக்கு அவகாசம் கிடையாது. அங்கே ஆண்டவர் போய் தன்னுடைய உயிர்த்தெழுதலை அறிவித்தார். அதுதான் சரி. எதற்காக அறிவித்தார் சொல்லப்படவில்லை. 20ஆம் வசனம், அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள், அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அடுத்த வசனம் பாருங்க, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. ஞானஸ்நானமானது அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு போதிப்பதிலே எனக்கு எவ்வளவு சந்தோஷம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. உடன்படிக்கை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஞானஸ்நானம் உடன்படிக்கை, covenant. Baptism is a covenant. First of all, it is a sign of repentance. Secondly, it is a sign of covenant. Covenant-னா என்னது? உடன்படிக்கைனா என்னது? தேவன் தனிப்பட்ட ஒரு ஆளோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தையும் அடையாளத்தையும் குடும்பத்துக்கு கொடுக்கிறார். இது வேதம். எப்படி தேவன் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார் என்று சொல்லி ஆதியாகமம் 6:18 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 7:1 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 9:13 வாசிக்கிறோம். ஆக நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார். அவனுடைய மனைவியோடு அல்ல, அவனுடைய பிள்ளைகளோடு அல்ல, ஒரு மனுஷனோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், உடன்படிக்கையின் அடையாளம் அந்த குடும்பத்துக்கே கொடுக்கிறார், மனைவிக்கு கொடுக்கிறார், பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்ன? பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். நோவா, உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன், நீ மட்டும் பேழைக்குள்ளே போ என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நீயும் உன்னுடைய மனைவியும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். உடன்படிக்கை ஒரு ஆளோடு, ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு. பின்ன அடையாளம் நீ சொன்னீங்களே, அடையாளம் வானவில். உடன்படிக்கையின் அடையாளம் வானவில் வேதத்தில் காணப்படுகிறது. ஒரு வில்லுன்னா அதுக்கு ஒரு அம்பு இருக்கணுமே. வானவில்லில் அம்பு கிடையாதே. அப்படின்னு என்ன அர்த்தம்? வில் இருந்தா போர், வில் இல்லைன்னா சமாதானம். வானவில் சமாதானத்தின் அடையாளம். ஆக உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் பேழை, அடையாளம் வானவில். தனிப்பட்ட ஒரு ஆளோடு தெய்வம் உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தையும் அடையாளத்தையும் குடும்பத்துக்கு கொடுக்கிறார். இன்னொரு உதாரணம், ஆபிரகாம். ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். ஆதியாகமம் 15:18, ஆதியாகமம் 17:10-13 வசனங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு வீட்டு வேலை இருக்க வேண்டுமே, ஹோம் ஒர்க் இருக்க வேண்டுமே. தனிப்பட்ட ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆசீர்வாதம் அடையாளம் குடும்பத்துக்கு. எப்படி ஆசீர்வாதம் என்னது? கானான். நீ மட்டும் கானானுக்குள்ளே போ என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நீயும் உன் வீட்டாரும் கானானுக்குள்ளே பிரவேசியுங்கள். ஆசீர்வாதம் கானான். ஆசீர்வாதம், உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் கானான். உடன்படிக்கையின் அடையாளம் விருத்த சேதனம். 100வது வருஷத்திலே ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். 13ஆம் வசனத்திலே டீனேஜர் இஸ்மவேல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். பிள்ளை பிறந்த தொட்டிலில் கிடக்கக்கூடிய 8ஆம் நாள் ஈசாக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். தனிப்பட்ட ஆபிரகாமோடு உடன்படிக்கை. குடும்பம் முழுவதற்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் கானான்.
குடும்பம் முழுவதற்கும் அடையாளத்தை கொடுப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தனிப்பட்ட ஆளோடு தெய்வம் உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தையும் அடையாளத்தையும் குடும்பத்துக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கட்டளை இடுகிறது. இதேதான் பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம், புதிய ஏற்பாட்டிலே ஞானஸ்நானம். ஒரு ஆள் லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார், வீட்டார் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 16. ஒரு ஆள் சிறைச்சாலை அதிகாரி, அவன் மட்டும் இருதயத்தை திறந்தான். ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசி, வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். அவனும் அவன் வீட்டார் அனைவரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். வீட்டார் வீட்டார் வீட்டார். அப்போஸ்தலர் 16. 1 கொரிந்தியர் 1:18 ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்ததுண்டு என்று சொல்லி பவுல் சொல்வதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10 ஒரு மாதிரியான போதனை, ஒரு ஊமையான உருவகமான ஒரு போதனை, a typological explanation. எங்க வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 10 எடுத்தாச்சா? கேள்வி கேட்பேன் உங்ககிட்ட. 1 கொரிந்தியர் 10 வேகமா எடுங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும்னா யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். எல்லாரும்னா யாரு? ஆண்களா, பெண்களா, பிள்ளைகளா? எல்லாரும். சரி, 2 எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். யார் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க? எல்லாரும். ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், முதியோர்கள், சின்ன பிள்ளைகள், சிசுக்கள், எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். சொல்லுவது யாரு? அந்த பிரசங்கியார் அல்ல, இந்த போதகர் அல்ல, ஆவியானவர். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. சின்ன பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவங்க முட்டாள்கள் அல்ல, வேதத்திற்கு கீழ்ப்படிந்து. தெரியுமா? அடுத்த வசனம், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். அது என்னது? இன்றைய நாளிலே நற்கருணை ஆராதனை அல்லது திருவிருந்து ஆராதனை என்று சொல்லலாமா? அடுத்த வசனம் 3, எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். 4, எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவிடமிருந்து வரக்கூடிய தன்மை ஞானார்த்தம், டைப்பாலஜிக்கலி ரட்சிப்புன்னு சொல்லலாமா? சரி, ரட்சிப்பின் தண்ணீரை அவர்கள் குடித்தார்கள். 5, ஞானஸ்நானம் பெற்றவர்கள், ஞான போஜனம் புசித்தவர்கள், ஞான தண்ணீரை குடித்தவர்கள். 5. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. வெறுத்தார், பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஞானஸ்நானம் பெற்றவர்கள், ஞான போஜனம் புசித்தவர்கள், ஞான தண்ணீரை குளித்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எதுக்கு? எதற்கென்றால் 6, அவர்கள் இச்சித்தது போல இச்சை, இச்சை, துராசை, இச்சை. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கனவர்களை இச்சியாதபடிக்கு இவர்கள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பேப்டிசம் இஸ் நாட் அ பாஸ்போர்ட் டு ஹெவன். பரலோகத்திற்கு போகக்கூடிய வழி ஞானஸ்நானம் அல்ல, நானே என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றி இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஞானஸ்நானத்தை பற்றி, அது சிறு பிள்ளைகளுடைய ஞானஸ்நானத்தை பற்றி குறைவாக இன்றைய நாளில் சொல்லி இருக்கிறேன். நிறைவாக இன்னும் அதிகமாக வரும் நாட்களில் நான் சொல்லுவேன். ஏனென்றால் அப்போஸ்தலர் நடபடிகளிலே 3 முக்கியமான போதனைகள். 1 திரித்துவம், 2 ஞானஸ்நானம், 3 பரிசுத்தாவி. இந்த 3 கொள்கைகளும் ஏராளமாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் வேதம் முழுவதிலும் அப்போஸ்தலர் நடபடிகள். எனவே இந்த நடபடிகளின் புத்தகத்தை நான் உங்களுக்காக தெரிந்து கொண்டேன். ஏற்கனவே சொன்னேன், ஏறக்குறைய 100 செய்திகள் இந்த நடபடிகளின் புத்தகத்திலே நான் உங்களுக்கு கூறுவேன். கவனமாக தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருங்கள். அது மட்டுமல்ல, உங்கள் ஹார்ட் டிஸ்கிலே, பென் டிரைவிலே, வேற எதிலாவது இந்த செய்திகளை சேர்த்து வைத்து அப்பப்போ இந்த செய்திகளை போட்டு கேளுங்கள். மற்றவர்களுக்கு இவற்றை காப்பி எடுத்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும், உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பி
உம்மிடத்தில் வரும் பொழுது எங்கள் பாவங்களை விட்டு, பாவ பழக்க வழக்கங்களை விட்டு, பழைய மதத்தை விட்டு உம்மிடத்தில் வரும் பொழுது ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொள்ளுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஞான ஸ்நானத்திலே அல்ல, தண்ணீரிலே அல்ல, சிலுவையிலே நீர் சிந்திய செந்நீர், உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பு, உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு ரட்சிப்பு என்று சொல்லி ஆண்டவரே, தண்ணீரை மகிமைப்படுத்தாமல் ஆண்டவர் சிந்திய செந்நீருக்கு மதிப்பு கொடுத்து மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நாங்கள் பெற்ற நன்மைக்காக, ரட்சிப்புக்காக நித்தமும் உம்மை துதித்து வாழத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். பெற்ற சத்தியங்களை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக திகழ அருள் செய்யும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்றார் போல ஆண்டவரே, மற்றவர்களுக்கும் நாங்கள் தொடர்ந்து இந்த வசன செய்திகள் மூலமாக ஆசீர்வாதமாக திகழ அருள் செய்யும். எல்லா சந்தேகங்களுக்கும் நீர் விளக்கம் தரக்கூடிய ஆண்டவர். காரணம், நீர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர். உம்மையே சார்ந்து இந்த வசன பகுதிகளை, இந்த வேத பாடங்களை நாங்கள் படிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.